அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள். பார்ப்போற்றும் பராசக்தியினுடைய கருணையை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமப்பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியினுடைய 2வது பாடல் இதோ. போன பாட்டில் விழுத்துணையே அப்படின்னு முடிச்சாரு. இந்த பாட்டில் அந்த துணையை வச்சே துவங்குகிறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்பூம் கனையும் கருப்பஞ்சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவே அப்படின்னு முடிக்கிறார். அது என்ன? துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். அதாவது ஒரு மனிதருக்கு, ஒரு உயிருக்கு துணை அப்படின்னு 3 விதமான துணைகளை சொல்லுவோம். ஒன்று உடல் துணை, இன்னொன்று உள்ளத்துணை, 3வது தான் உயிர் துணை. உடல் துணைனா ஒன்றும் கிடையாது. ஒரு பாட்டிமா ஒரு குச்சியை வச்சு வயசான காலத்தில் ஒரு படி இறங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குச்சியை வச்சு அவங்களால படியில் இறங்க முடியாது. இப்போ அந்த இடத்துல போகிறவங்க அவங்க கையை பிடிச்சி, பாட்டி என்னை பிடிச்சி இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி கையை பிடிச்சி கீழே இறங்குறாங்க. மாடிப்படி இறங்கி முடிஞ்சிருது. அடுத்து போகணுங்கும் போது பாட்டி என்ன சொல்கிறாங்க, நீ போப்பா, எனக்கு தான் குச்சி துணை இருக்குல்ல, நான் குச்சியை வச்சு நடந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாட்டிக்கு அந்த குச்சியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் அந்த மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு உடல் துணையாக இருக்கிறார்கள். அடுத்து உள்ள துணை. ஒரு கணவனுக்கு மனைவி உள்ள துணை, மனைவிக்கு கணவன் உள்ள துணை, தாய்க்கு சேய் உள்ள துணை, சேய்க்கு தாய் உள்ள துணை, அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், தங்கை அப்படிங்கிறது அந்த உறவுகள் கூடிக்கிட்டே போகும். இந்த உறவுகள் எல்லாம் உள்ள துணையாக இருப்பார்கள். எப்பொழுது ஒரு மனுஷன் எமோஷ்னலாக அடி வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு கணவர் ஆஃபீஸில் பிரச்சனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு, மனைவி சொல்லுவா, பார்த்துக்கலாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாங்க, வாங்க நம்ம பார்த்துக்குவோம், சேர்ந்து பார்த்துக்குவோம், குடும்ப பிரச்சனை இருந்தால் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளத்துணையாக இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் உடல் துணையாக இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளத்துணையாக இருக்கிறார்கள். இந்த உயிருக்கு யார் துணை? அதனால தான் ஒருத்தர் பாடினாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு ஒரு பாடினார். கடைசி வரை யாருங்க? நமக்கு எத்தனை பிறவி எடுக்கிறோம், அத்தனை பிறவிகளிலும் நமக்கு யாரு துணை வரா? எத்தனை பிறவி எடுத்தோன்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. இந்த உலகத்துல 7 பெருங்கடல்னு நம்ம சொல்றோம்ல, அட்லாண்டிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன். இந்த 7 கடல்லையும் இருக்கிற மணல்களை நம்ம அள்ளி எண்ணி முடிச்சா கூட எண்ணி முடிச்சிடலாமா? அருணகிரிநாதர் அன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி வச்சு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு எல்லாராச்சும் மண்ணை எண்ண முடியுமான்னு கேட்டால் இன்னைக்கு ஏஐ மூலமாக நம்மளால் மண்ணை எண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கே அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு மண்ணை எண்ண முடியும்னு. இப்போ இந்த 7 கடலோட மண்ணை எடுத்து நம்ம எண்ணி முடிச்சா கூட எண்ணிடலாமா? ஆனால் நம்ம எத்தனை பிறவி எடுத்தோன்னு நம்மளால் எண்ணி பார்க்கவே முடியாதான், அத்தனை பிறவிகள் எடுத்தோம். அதனால தான் மணிவாசகர் பாடுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு அவர் பாடுவார். இப்போ இத்தனை பிறவிகள்லையும் யார் நமக்கு துணையாக வருவா? இந்த உடல் துணையும் உள்ள துணையும் ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு ஒவ்வொரு ஆள் வருவாங்க. ஆனால் கடைசி வர நமக்கு யார் உயிர் துணையாக வருவான்னு கேட்டால் அம்பிகை தான் வருவாளாம். நம்ம படைத்த அந்த தாய் தான் நமக்கு துணையாக வருவாளாம். அதனால தான் துணையும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் துணையாக வரணும்? நம்மளை விட உயர்ந்தவர்கள் தான் துணையாக வரணும். நான் ஒரு காலேஜுக்கு படிக்க போகிறேன், என்னை விட அறிவில் உயர்ந்தவர் தானே எனக்கு துணையாக வர முடியும். அப்போ யார் நமக்கு துணை? அம்பிகை தான் துணை. அம்பிகை யார்? நம்மளை விட பெரியவளான்னு கேட்டால் அடுத்த வரியிலே சொல்கிறாரு, துணையும் தொழும் தெய்வமும். யார் யார் தொழுவாங்கிறதெல்லாம் அடுத்த பாடல்களில் சொல்லுவார். இப்போ அந்த துணை யாருன்னா எல்லாரும் போய் கும்பிட்றவ தான் அவள் துணைங்கும் போது அவள் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறதையும் ஒருத்தர் சொல்கிறாரு. துணையும் தொழும் தெய்வமும் அப்படிங்கிறதுனால, தொழும் தெய்வம்ங்கிறதுனால அவள் ரொம்ப பெரிய ஆள்லாம் நினச்சிடாதப்பா, என்னமோ அவள் அந்த உயரத்தில் நம்ம இங்கே இருக்கோம்லாம் பார்த்துடாத, பெற்ற தாயும் அப்படின்னு ஒரு வரி சொல்கிறாரு. துணையும் தொழும் தெய்வமும். அவள் நமக்கு அம்மாப்பா, அவள் தான் நமக்கு உயிர் துணையாகவும் வருவா, அவள் தான் நமக்கு உடல் துணையாகவும் வருவா, அவள் தான் நமக்கு உள்ள துணையாகவும் வருவாங்கிறது தான் பெற்ற தாயும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், என்னப்பா அம்மாங்கிற, துணைங்கிற, தெய்வங்கிற, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி நீ இதெல்லாம் சொல்கிற? அதாவது நீ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டோ நீ வந்து சொல்கிற, ஆனால் அவங்களுக்கு யார் சொல்லியிருப்பா? முதல்ல அம்பிகை தான் மூல தெய்வம், அம்பிகை தான் தாய் அப்படிங்கிறத யார் சொல்லியிருப்பான்னு ஒரு கேள்வி வரும்ல.
இந்த கேள்விக்கு விடையையே அபிராமப்பட்டர் சொல்றாரு. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் அப்படிங்கிறாரு. வேதங்களுக்கு தமிழ்ல சுருதிகள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. வேதங்கள் தான் அம்பிகை நமக்கு இப்படி எல்லாம்னு சொல்லி தருதான். அந்த வேதங்கள் யாரு, வேதங்கள்ல எங்க அம்பிகை இருப்பான்னு கேட்டா சுருதிகளின் பனையும், ஒரு வேதத்தோட நடுப்பகுதின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு மரம்னு எடுத்துக்கோங்க, வேதம்ங்கிற ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தோட நடுப்பகுதியில் அம்பிகை இருப்பாளா? நடுப்பகுதியில் தான் இருப்பாளான்னு கேட்டால் இல்லை, சுருதிகளின் பனையும் கொழுந்தும்னு சொல்றாரு. கொழுந்துலையும் அந்த மரத்தோட கொழுந்துலையும் அம்பிகை இருப்பாளா? சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்டு வேரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரியாக வேர் நம்ம சொல்றோம்னா ஒரு மரத்துடைய கொழுந்துலையும் அம்பிகை இருப்பா, ஒரு ஸ்டெம் அந்த நடுப்பகுதியிலையும் அம்பிகை இருப்பா, ஆழ்ந்து இருக்கின்ற வேருலையும் அம்பிகை இருப்பா. இந்த மூணுமே சேர்த்து அம்பிகை இருப்பா. இந்த வேதங்கள் மூலமாக நாம் அம்பிகை அடியலாம் அப்படிங்கிறதான் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அம்பிகையினுடைய உருவத்தை இப்பதான் சொல்ல வராரு. முதல்ல அம்பிகையினுடைய நிறத்தை சொன்னாரு. அம்பிகையினுடைய உருவத்துல அவ கையில என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் தாங்கி இருப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வாரு. அம்பிகை மேலிரு கரங்கள்ல 2 ஆயுதங்களையும் கீழ் இரு கரங்கள்ல 2 ஆயுதங்களையும் வச்சிருக்கிறார். அதாவது அபிராமியில ஆரம்பிச்சு வேற ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து முடிப்பாரு. அம்பிகை கீழிரு கரங்கள்ல ஒரு கரத்துல பஞ்சபானம் அப்படின்னு சொல்லப்படும் 5 மலர்கனைகளையும் இன்னொரு கையில கருப்பு சிலையையும் வச்சிருக்காரு. அதாவது கரும்பை தான் கருப்பு சிலை அப்படின்னு சொல்றாரு. கரும்பையும் வச்சிருக்கிறாளாம். மேல் இரு கரங்கள்ல அங்குசத்தையும் பாசத்தையும் அம்பிகை வச்சிருக்கிறாளாம். தன்னுடைய தாத்பரியமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனதுதான். கீழே இருக்கிற மலர்கனைகளும் இந்த கையில இருக்கிற அந்த கரும்பு யாரு வச்சிருப்பா? மன்மதன் கையில வச்சிருப்பான். மன்மதன் என்ன பண்ணுவானா, அந்த கரும்பு வில்லுல அந்த மலர்களை தொடுத்து அடிப்பானா, அது ஒரு மனிதன் மேல பட்ட பிறகுதான் அவனுக்கு காமம் வருமா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மலர் அம்பு பட்டு மனுஷன் வீக் ஆகுறானா, மனுஷன் எவ்வளோ வீக்கானவனா இருக்கிறான் அப்படிங்கிறத காமத்தில் பாருங்களேன். இந்த கதை நம்ம கந்தபுராணத்தில் போய் தொடர்பு பற்றி பார்க்கணும். கந்தபுராணத்தில் முருகப்பெருமான் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன்மதன் என்ன பண்ணுறான், போய் சிவபெருமான் மேலே தன்னுடைய மலர்கனைகளை எய்கிறான். சிவபெருமான் தன்னுடைய 3வது கண்ணை திறந்து மன்மதனை எரித்து விடுகிறார். இப்போ கந்தபுராணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லலிதா சகஸ்ரநாமம் வருது. அந்த கதையெல்லாம் வேற கதை. கதை முடிஞ்ச பிறகு அரக்கர்கள் எல்லாம் அழிந்து முடிந்து விட்டார்கள், தேவர்களுக்கு நன்மை கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்களாம். அப்போதே ஒரே ஒரு பெண் மட்டும் மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. யாரான்னு பார்த்தா மன்மதனுடைய மனைவி ரதி. அவ சொல்றா, நீங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என் கணவன் இறைவன் மேல மலர்கனைகளை தொடுக்க போனாரு, ஒரே இல்லாம நான் இப்போ இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அம்பிகை வந்தாலாம். இங்கே பாரு, என் கணவர் மன்மதனை எரிச்சிட்டாரு, இப்போ அந்த சாபத்தை நான் மாற்றவும் முடியாது. மன்மதனுக்கு திருப்பி அம்பிகை நினைச்சா உயிர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அம்பிகை சொல்றா, கணவன் ஒரு சாபம் கொடுத்தா அந்த சாபத்தை நான் ஆப்போஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால அம்பிகை மன்மதனுக்கு திருப்பி உயிர் கொடுக்குறா. உயிர் கொடுத்துட்டு என்ன சொல்றா, இந்த மன்மதன் ரதி, அதாவது உன் மனைவி கண்ணுக்கு மட்டும்தான் நீ மன்மதன் தெரிவாய், மற்றவர்களுக்கெல்லாம் நீ வெறும் அரூபமாகவே காட்சி தருவாய்னு சொல்றா. இதுதான் சுவாமி கொடுத்த வரத்தை ஆப்போஸ் பண்ணமாக, அந்த சாபத்தை ஆப்போஸ் பண்ணாமலும், ஆனால் அதே சமயத்தில் மன்மதனுக்கு உயிரையும் அம்பிகை கொடுக்குறா. அந்த நேரத்தில் மன்மதன் என்ன பண்ணுறான், கையில் இருந்த 2 ஆயுதத்தையும் அம்பிகைட்டையே கொடுத்துட்றான். இந்தாமா என்னுடைய மலர் கம்புகளையும் என்னுடைய கரும்பையும் நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன், உன்னுடைய பக்தர்களுக்கு நீயே எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அன்பை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. இது ஒரு கதை. இன்னொன்று மேலே இருக்கிறது என்ன, அங்குசம் பாசம். இது 2ம் இறப்புக்கான ஒரு அறிகுறி. அங்குசத்தையும் பாசத்தையும் யார் எடுத்துகிட்டு வருவா, நமக்கு யமதர்மராஜா தான் எடுத்துகிட்டு வருவார். இதே திருக்கடவுரில் தான் நமக்கு காலசம்ஹார மூர்த்தியாக சுவாமி காட்சி தருகிறார். காலசம்ஹார மூர்த்திக்கிட்ட நம்ம ஒரு நுட்பத்தை பார்க்க வேண்டும். சுவாமி எந்த காலால் எட்டி உதஞ்சார், இடக்காலால் எட்டி உதஞ்சார். சுவாமியினுடைய இடப்பாகத்தில் யார் இருக்கிறா, அம்பிகை இருக்கிறா. அப்ப இடக்காலால எட்டி உதஞ்சொன்ன யமன் அழிந்து போகிறான். அப்ப யமனுடைய ஆயுதங்களை யாரு வாங்கி வச்சுக்குவா, அம்பிகை தானே வாங்கி வச்சுக்குவா. அதனாலதான் கீழிரு கரங்கள்ல பிறப்புக்கு முக்கியமான புஷ்பபானங்களையும் இந்த கையில கருப்பு சிலையையும் மேல இறப்புக்கு இருக்கிற அங்குசத்தையும் பாசத்தையும் அம்பிகை வச்சிருக்கிறான்னு சொல்றதுனாலதான் பிறப்பையும் இறப்பையும் அறுப்பவளாக நமக்கு அம்பிகை காட்சி தருகிறாள். அப்படிங்கிறதுனால தான் இந்த 4 ஆயுதங்களை அம்பிகை தாங்கி இருக்கிறான்னு சொல்லுவாரு. இங்க
நமக்கு ஆதிசங்கரர் ஒரு விளையாட்டு சொல்வார். அம்பிகைகிட்ட போய் கேட்குறாரு, ஏமா மற்ற தெய்வங்கள்லாம் கையில் அபயவரத முத்திரை வச்சு நீ வாப்பா நான் உனக்கு அருள் தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ 4 கையிலையும் 4 ஆயுதங்களை வச்சிருக்கியே, யாருக்காச்சும் எப்படி தெரியும் இந்த அம்பிகை அருள் கொடுப்பாளா மாட்டாளான்னு எப்படி தெரியும்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆதிசங்கரரே பதில சொல்கிறாரு, மற்ற தெய்வங்கள்லாம் போய் வாப்பான்னு கூப்பிட்டு அடைக்கலம் கொடுக்கணுமா, ஆனால் அம்பிகை அடைக்கலம் கூப்பிட்டெல்லாம் அடைக்கலம் கொடுக்க வேணாமா, அவகிட்ட வந்தாலே அவளுடைய பரிபாலனங்கள் எல்லாம் சேர்ந்தவருக்கு அருள் கொடுத்துருமா. அதனால ஸ்ரீவித்யாவில் சொல்லுவாங்க, ஸ்ரீவித்யாவுடைய நடுவில் இருக்க சிந்தாமணி கிரகத்தில் இருக்க அம்பிகைகிட்ட போய் நம்ம வழிபட வேணும்னு அவசியம் இல்லையா. நமக்கு வேணுங்கிற இந்த வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் அம்பிகையை சுற்றி இருக்கிற பரிவார தெய்வங்களையே நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் கூட நமக்கு சொல்லும். இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் தன் கையில் வைத்திருக்கின்ற திரிபுர சுந்தரியாக நமக்கு அம்பிகை காட்சி தருகிறாள். ஏன் அம்பிகைக்கு திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு நாமம் வந்துச்சு அப்படின்னா, சுவாமி திரிபுரத்து அவுணர்களை அழிப்பதற்காக சுவாமி சென்றார். அவர் திரிபுரநாதர்னா இவள் திரிபுர நாயகி தானே. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 3 என்னென்ன கணக்குகள் வருதோ அந்த 3க்கெல்லாம் அம்பிகை நாயகியாக இருக்கிறார். அதாவது 3 குணங்கள், 3 நிறங்கள், எந்தெந்த 3எல்லாம் உங்களுக்கு கணக்கில் வருதோ அந்த 3க்கெல்லாம் அம்பிகை நாயகியாக இருக்கிறாள். அந்த திரிபுர சுந்தரியை நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறதா நமக்கு அபிராமப்பட்டர் இந்த பாடலில் சொல்கிறார். மேலும் அடுத்த பதிவில் அபிராமப்பட்டரினுடைய அடுத்த பாடலோடு அம்பிகையினுடைய கருணையை சிந்திப்போம் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.